பண்பாடு இன்றைய காலகட்டத்தில் வளர்கிறதா அல்லது தளர்கிறதா? இதுதான் எங்கள் கோவிலில் வாழும் காவல் தெய்வம் கண்ணகியே வருக. பாயாசம், ஒரு பால் பாயாசம். அந்த பாயாசத்தை இலையில ஊத்தி அதுல இந்த இது போட்டிருப்பாங்க பாருங்க. அது இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர் அப்படின்னு தமிழத்தில் இல்ல, அதான் காதோரமா போய் சொல்றாங்க. வைகை கரை காற்றே நில்லு, வஞ்சிதனை பார்த்தால் சொல்லு. பாலும் தெளிதேனும் பாகுடன் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துன்பக் கரிமுகத்து தூமணியே எனக்கு நீ சங்கத்தமிழ் மூன்றும் தா. எல்லாமல்ல இறையருளை வேண்டி இந்த நன்னாளிலே மிகச் சிறப்பான இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றவாறு ஒரு தலைப்பிலே ஒரு பட்டிமன்றத்தை தருவதில் செல்வா ஸ்டுடியோ பெருமகிழ்ச்சி அடைகின்றது. பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு இதுதான்: தமிழர் பண்பாடு இன்றைய காலகட்டத்தில் வளர்கிறதா அல்லது தளர்கிறதா? இதுதான் இன்றைய பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு. தமிழன் என்று ஒரு இனம் உண்டு, அவனுக்கு என்று தனியாக ஒரு குணம் உண்டு. அரசாண்ட மன்னன் வரை, சாதாரண குடிமக்கள் வரை குலம்போற்றும் பண்புகளை பெற்று பார்போற்ற வாழ்ந்தவர்கள் நம்முடைய தமிழர்கள் என்பதுதான் உலகறிந்த செய்தி. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற உலக ஒருமைப்பாட்டை முதலில் உலகிற்கு உணர்த்தி காட்டியவன் தமிழன். சொல்லிக் கொடுத்தவனே தமிழன் தான். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. எல்லாம் நம்ம மனசுக்குள்ளதான் இருக்கு. நமக்கு வரக்கூடிய தீமையாக இருந்தாலும் சரி, நமக்கு வருகின்ற நன்மையாக இருந்தாலும் சரி, எல்லாமே நம்முடைய எண்ணம் போல், உன்னுடைய உள்ளத்தை போல். அழகா வள்ளுவர் சொல்லுவார், வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்தர்தம், உள்ளத்தனையது உயர்வு என்று சொல்லுவார். உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணா, இதை உணர்ந்து கொண்டே துன்பமெல்லாம் விலகும் கண்ணா. ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாடா கண்ணா, ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதாடா கண்ணா. உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம், தீதும் நன்றும் பிறதர வாரா. இப்படிப்பட்ட மிகப்பெரிய தத்துவங்களை எல்லாம் இந்த உலகத்துக்கு தந்தவர்கள் நம்முடைய தமிழர்கள். திருக்குறள்ல இருந்து கம்பராமாயணம், மகாபாரதம், பக்தி இலக்கியங்கள் படைத்தவர்கள் நம்முடைய தமிழர்கள். அதுபோல வாழ்வியல் என்று வரும் பொழுது அற்புதமான ஒரு குடும்ப வாழ்க்கையை, இந்த மாதிரி குடும்ப வாழ்க்கையை நீங்க வேற எந்த நாட்டிலையும் பார்க்க முடியாது. கணவன் மனைவி பிள்ளைகள் தாத்தா பாட்டி மாமை மச்சான் சித்தி சித்தப்பா பெரியப்பா பெரியண்ணே கொழுந்தேன் கொழுந்தியாரு அண்ணி அண்ணனாரு இப்படிங்கக்கூடிய சகல இப்படிங்கக்கூடிய ஒரு அற்புதமான உறவு முறைகளை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. அப்படி உறவுகளை சொல்லி அதிலே ஒரு கூட்டு குடும்ப வாழ்க்கையை சொல்லி அவர்களுக்குள்ளே சில அனுசரணைகளை பகிர்தல்களை விட்டு கொடுத்தலை எல்லாம் சொல்லி வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினர்களை விருந்தோம்புவது என்பது தலைச்சிறந்த ஒரு பண்பாடாக அன்னைக்கு இருந்தது. விருந்தோம்பல், அந்த விருந்து எல்லாவற்றையும் சொல்லி கொடுத்தது, அப்படியே கடைபிடித்து வாழ்ந்தவர்கள் நம்முடைய தமிழர்கள். ஆமா, சாப்பாடு பொங்கும் பொழுது தினமும் வரக்கூடிய விருந்தினருக்கு என்ன செய்யும், தனியாக ஆக்குவாங்க. இன்னைக்கு நமக்கே ஆக்க மாட்டேங்கிறோம், ஹோட்டலில் போய் உளுந்துரும், இல்லைன்னா என்ன செய்திருவோம், ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணிடுவோம். இன்னைக்கு வீட்டுக்காரனுக்கே சாப்பாடு இல்லை. நம்ம எங்கே போய் அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா விருந்தினர்களுக்கு, போகின்ற வழிப்போக்கர்களுக்கு, துறவிகளுக்கு, இவங்களுக்கெல்லாம் பிரம்மச்சாரிகளுக்கு, இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கக்கூடியதை ஒரு நியதியாக, ஒரு கட்டாயமாக, பாடமாக வைத்து அதை அப்படியே கட்டி காத்து பேணி வாழ்ந்தவர்கள் நம்முடைய தமிழர்கள். அந்த பண்பாடு இருக்கின்றதா? அதுபோல காதல் வீரம் ரொம்ப அழகா, காதலும் வீரமும் தமிழனுடைய அற்புதமான பண்பாடுகள். வீரத்தை பற்றி சொல்லணும்னா, ஒரு குழந்தை பிறந்துன்னு வைங்களாம், பிறந்த குழந்தை இறந்து விட்டது அப்படின்னு வச்சா அந்த குழந்தையை அப்படியே புதைக்க மாட்டாங்க. தமிழ் மரபு அது. பிறந்த உடனே குழந்தை இறந்து போச்சுன்னு வச்சுக்கிடுங்க, அந்த குழந்தை அப்படியே என்ன செய்ய மாட்டாங்க, புதைக்க மாட்டாங்க. அதனுடைய மார்பில் ஒரு கத்தி எடுத்து ஒரு கீறி ஒரு வடு, ஒரு காயத்தை ஏற்படுத்துவாங்க. ஒரு விழுப்புண்ணோடி தான் யாரும் மண்ணுக்குள்ள போகணும் அப்படிங்கக்கூடியதுக்காக விழுப்புண்ணை ஏற்படுத்தி அதுக்கு பிறகுதான் என்ன செய்வாங்க, புதைப்பாங்க. அந்த அளவுக்கு வீரத்திற்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்தார்கள். அதுபோல காதலுக்கு, காதல் என்பது அவ்வளவு இன்னைக்குள்ள காதல் இல்லை, அது
அது அப்பேற்பட்ட ஒரு காதல், கண்ணியமான ஒரு காதல். ஒரு காதலனும் காதலியும் சந்திக்க வேண்டும் என்று முடிவு செய்து கொள்கின்றார்கள். அப்ப காதலன் சொல்றான், இந்த மரத்தடியில் நான் நிற்கிறேன், நீ வந்துரு அப்படிங்கிறான். உடனே தான் காதலி சொல்றா, அந்த மரத்தடி வேண்டாம். ஏன்னு சொன்னா அந்த மரத்தடி, அந்த மரத்தை வளர்த்தது, விதைத்து வளர்த்து தண்ணீர் விட்டு வளர்த்தது என்னுடைய தாய். என் தாய் அதை வளர்த்தனால் அந்த மரம் எனக்கு என்ன முறை வந்துடும்? தங்கை முறை வந்துடும், ஒரு சகோதரத்துவ முறை வந்துடும். அதுக்கிட்ட பேருந்து நம்ம என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது, அதுக்கு பக்கத்தில் போய் நிற்கக்கூடாது. ஏன்னா காதலை ஒழிச்சு தானே பண்ணணும். அப்போ இந்த அளவிற்கு ஒரு பண்பாட்டை காதலில் கூட கடைபிடித்தவர்கள் தமிழர்கள் என்று சொன்னால், அந்த தமிழர் பண்பாடு வளர்கிறதா தளர்கிறதா என்பதுதான் இன்றைய பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு. தமிழர் பண்பாடு இன்றைய காலகட்டத்தில் தளர்கிறது என்று பேசுவதற்காக கிராமிய இசைக்குயில் ஜெயராஜ் அவர்கள் உங்கள் மத்தியிலே. அவர்களே, இன்றைக்கு தமிழர் பண்பாடு வளர்கிறதா அல்லது தளர்கிறதா என்பதுதான் நம்முடைய கேள்வி. ஆமா, அன்று தொட்டு இன்று வரைக்கும் நாம் எல்லா பண்டிகைகளையும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்று பொங்கல் பண்டிகையை கூட சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆனால் அன்றைய பொங்கல் வேறு, இன்றைய பொங்கல் வேறு. அன்றைக்கு 9 செங்கல் வைத்து அதன் மேல் மண்பானையை வைத்து, இன்னைக்கு மண்பானைக்கு பதிலாக இன்னைக்கு வேறு பானை, அலுமினிய பானையை பயன்படுத்துறோம் இல்லையா? இன்னைக்கு கால மாற்றங்கள் அப்படி மாறி வந்து கொண்டே இருக்கிறது. செங்கல் வச்சு அடுப்பு போடுறது கிடையாது, செங்கல் வச்சு அடுப்பு போடுறதுல ஸ்டவ்ல வச்சு பொங்குறாங்க, அதுவும் பொங்கல் தான் சொல்றாங்க. ஆனால் அன்றைக்கு நமக்கென்று ஒரு மரபு இருந்தது. பொங்கல் என்ன ஆர்டர் பண்ணி சாப்பிடல, அதுவும் வந்துரும். அதுவும் ஸ்விக்கி ஸ்மார்ட்ல எல்லாம் கொண்டு வந்துருவாங்க. முந்தின நாள் ஆர்டர் போட்டு, ஆமா, கோயில் பிரசாதமே ஆர்டர் போட்டுறானே சிலவன். பழனி பஞ்சாமிரத்தை கொண்டு வாங்கன்னு போட்டிருக்கான் ஸ்விக்கிக்கு ஒருத்தன் ஆர்டர். அந்த அன்னைக்கு உறவுகளை யாராவது அழைக்கிறார்களா? தன்னுடைய வீட்டில் உள்ளவர்களே வெளியூரில் இருக்கும் பொழுது வீட்டில் எப்படி பொங்கல் வைக்க முடியும்? நடுவர்கள், இப்போ அவன் வீட்டுக்கு அவனே விருந்தினரா. ஆமா, அதுதான் இப்போ உள்ள பண்பாடு. அவனுக்கு வீட்டுக்கே அவன் பொங்கல் அன்னைக்கு தான் வாரான், பொங்கல் தீபாவளிக்கு தான் வாரான். ஆமா, அந்த இப்படிப்பட்ட ஒரு பொங்கல் எப்படி ஒரு உறவுகளை இணைக்கும் என்று கேட்கிறேன். அன்றைய பண்பாடு வேறு, இன்றைய பண்பாடு தளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. நடுவர் அவர்களே, பெண்மையை எவ்வளவு அழகாக போற்றினார்கள். அன்றைக்கு ஒரு பெண் என்பவள் எப்படி இருந்தால் தெரியுமா? பொறுமையில் பூமாதேவியாய், அழகில் திருமகளாய், உணவு வழங்கும் போது தாயுமாய், உற்ற அறிவை உரைப்பதிலே அமைச்சனுமாய், காதல் அரவணைப்பில் கணிகையுமாய் வாழ்கின்ற பெண்ணவளோ அவளே ஒரு நல்ல குலமகள் என்று சொன்னார்களே. குலமகள் வாழும் இனிய குடும்பம் கோவிலுக்கு இணையாகும். குலமகள் வாழும் இனிய குடும்பம் கோவிலுக்கு இணையாகும். இன்றைக்கு அக்கால் தங்கை, அண்ணன் தங்கை என்கின்ற உறவு முறைகள் எல்லாம் தளர்ந்து கொண்டே வருகிறது. நடுவர், மனசாட்சியே இல்லாமல் இப்பொழுது கூட சமீபத்திலே 2 நாட்கள் தான் ஆகிறது, ஒரு பெண்ணை மானபங்கப்படுத்திய கொடுமை கூட அரங்கேறி இருக்கிறது. ஆமா, வெட்ட வெளியில் நடந்திருக்கிறது. நடுவர், எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம். அதுவும் ஒரு கல்வி சாலையில். ஆமா, ஒழுக்கத்தை, அறத்தை, அறிவை போதிக்கின்ற ஒரு பெரிய ஒரு கல்வி சாலையில இந்த மாதிரியான அநியாயக்காரர்கள் அநியாயம் நடந்து கொண்டிருக்கிறது. இதுல என்ன வளர்ச்சி இருக்கிறது? நடுவர் அவர்களே, வளர்ச்சியாமா யோசிச்சு பார்க்கணும். அன்னைக்கு பெண்ணை 16 முழம் சேலையை வரிந்து கட்டி கொண்டு ஊருக்குள் வந்தால் கும்பிடவனும் போல இருக்குமா. மகாலட்சுமி வர்றாங்கன்னு சொல்லுவாங்களாம். பிள்ளையை பெற்ற அந்த மக்களை பெற்ற மகராசி என்று சொல்லுவாங்களாம். குங்குமச்சிலையே குடும்பத்து விளக்கே குலமகளே வருக, எங்கள் கோவிலில் வாழும் காவல் தெய்வம் கண்ணகியே வருக, மங்கள செல்வி அங்கையர் கண்ணி திருமகளே வருக, வாழும் நாடும் வளரும் வீடும் மனம் பெறவே வருக, ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. நாகரீகம் தான் வளர்ந்திருக்கிறது என்று சொல்கிறார்களே தவிர, நடுவர் அவர்களே,
பண்பாடு எங்கே வளர்ந்திருக்கிறது, நாகரிகம் எங்கே வளர்ந்திருக்கிறது? உன்னுடைய உடல் அங்கங்களை மறைப்பதிலே தான் உன்னுடைய மானம் மறைத்திருக்கிறது. உன்னுடைய அங்கத்தை வெளியே காட்டுவதில் என்ன இருக்கிறது நடுவர்களே? உடல் அழகை ஊறுமச்ச காட்டக்கூடாது, மேலே உடுப்புகளை இடுப்பு தெரிய மாட்டக்கூடாது, உதட்டு மேலே சிவப்பு சாயம் பூசக்கூடாது, ஏர் உழவனுக்கு ஏற்ற பண்பை மாற்றக்கூடாது, அதுக்கு இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளே. இங்கிலீஷ் படிச்சாலும் எங்க தமிழ்நாட்டிலே இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளே. அன்று வீட்டின் முன்பு திண்ணை இருந்தது. அந்த திண்ணையிலே வழிபோக்கன் வந்து தூங்கி எழுந்து மறுநாள் சென்றான் நடுவர்களே. இன்றைக்கு வீட்டிலே திண்ணைகள் இல்லை, சிட் அவுட் ஒன்னு வச்சிருக்காங்க. இரு வெளியே போ, சிட் அவுட், அவ்வளவுதான். அதற்கு மேலே இடமே கிடையாது நடுவர்களே. இன்னொரு பேர் உண்டு இல்ல, வராண்டா. வராண்டா என்னன்னா எவனும் அங்க வராண்டா வர வேண்டாம், அதுக்கு நீ கரெக்டா பேர் வச்சுனா வராண்டா. வராண்டா வீட்டில் இன்றைக்கு உறவுகள் வருவதில்லை, உறவுகள் வாவென்று அழைப்பதில்லை. உயிரற்ற 2 பொம்மைகளை கொண்டு வீட்டு முன்னாடி வச்சு வாங்க 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 அது கையை தான் காட்டுதே தவிர, உயிரற்ற பொம்மைகளை வைத்து கையசைக்க வைத்து விட்டு உறவினர்களை எப்படி தேட முடியும் நடுவர்களே? எங்கே இருக்கிறது உறவு? அதுல கேரளால இருந்து இப்ப பிள்ளைகளை கூட்டிட்டு வந்திருக்கான். அப்படியா? வரவேற்பதுக்கு மதுரையில நிறைய கல்யாண வீட்டுல 4 பிள்ளைகளை அழகா அந்த தலையெல்லாம் விரிச்சு போட்டு அந்த கேரளா ஸ்டைல்ல அப்படி விட்டுருப்பாங்க. அந்த பிள்ளைகள் தான் இப்ப எல்லாத்தையும் என்ன செய்யும், வாங்க அன்னைக்கு வரு சார் வரு. தமிழ்நாட்டுல என்ன நடக்குது தெரியல, சாரே வரு வரு வரு. நல்ல அழகான தமிழ், நல்ல பண்பாடு தமிழ். பள்ளிக்கு வரக்கூடிய மாணவன் நன்றாக படித்து விட்டு வந்தது அந்த காலத்திலே இருந்தது. அன்று பண்பாடு வளர்ந்தது நடுவர்களே. இன்றைக்கு பள்ளிக்கு வரக்கூடிய மாணவன் படித்து விட்டு வரவில்லை, நன்றாக குடித்து விட்டு வருகிறானே. இது என்ன பண்பாடு நடுவர்களே? எவ்வளவு தளர்வாகி விட்டது. பொம்பளை பிள்ளைகளே குடிச்சிட்டு வருது. நீ ஒரு பள்ளிக்கூடத்திலே ஆசிரியர்கள் சொன்ன சொல்லை கேட்டு நடந்தது அன்று நடுவர்களே. அன்றைக்கு பண்பாடு வளர்ந்தது. இன்றைக்கு ஆசிரியரே அடித்து கத்தியை எடுத்து குத்தக்கூடியது இன்றைய பண்பாடா நடுவர்களே? எவ்வளவு தளர்ந்து கொண்டிருக்கிறது நடுவர்களே. நீங்க சொன்னீங்க வீரமும் காதலும் தான் ஒரு தமிழனுடைய பண்பாடு என்று சொன்னீர்கள். அந்த அன்னைக்கு ஜல்லிக்கட்டுல காளையை அடக்கினான் நடுவர்களே, காளையை அடக்கினான். இன்னைக்கு ஒரு பெண்ணை அடக்கி விட்டாலே அவன் ஒரு ஆண்மகன் என்று பெயர் எடுத்துருவான். ஆமா, அன்னைக்கு காளை அடக்குனா இந்த பாருங்க, இந்த அலங்காநல்லூர்ல ஜல்லிக்கட்டு நடக்குது. அங்கே வீரர்கள் காளை அடைக்கிறத அங்கே டிவியில காட்டுறான். நானும் என் வீட்டம்மாவும் இருந்து டிவி பார்த்துக்கிட்டே இருக்கும். அங்க காளையை திறந்து விடுறேன், அங்க இருந்து பாஞ்சு வருது. நான் அங்க இருந்து என்னால பொறுக்க முடியல. அடக்கு அவ சொன்னா, நீர் பெரிய வீரன்னா அலங்காநல்லூர்ல போய் ஒரு காளை அடக்க வேண்டியதானே. நான் சொன்னேன், கட்டின மாட்டே அடக்க முடியலடி, கட்டாத காளை எப்படி அடக்க முடியும்? எப்படி அடக்க முடியும்? இப்போ உள்ள காலை இன்னைக்கு புருஷனுக்கு மரியாதை இருக்கா நடுவர்கள்? மரியாதை கிடையாது. எதை அன்னைக்கு அதாவது கட்டிய கணவனையே தெய்வமாக நினைத்து அவனுடைய காலை தொட்டு வணங்கிய காலம். இன்னைக்கு காதல் திருமணம் நடந்தால் என்ன தெரியுமா? அவன் பேரை சொல்லியே பாபு வாடா போடா. என்ன நடுவர்களே பண்பாடு எல்லாம் தளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஒரு விஷயத்தை சொல்லிட்டு முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். அதாவது இன்னைக்கு பண்பாடு வளர்ந்திருக்கிறது, எல்லோரும் வளர்ந்திருக்கிறது என்று இனி பேசுவாங்க, எதிரணியில பேசுவாங்க. அவர்களை பற்றி பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன் நடுவர்களே. பண்பாடு கலாச்சாரங்கள் எல்லாம் வளர்ந்திருக்கிறது என்று சொல்லுகிறீர்களே, நம்முடைய நாட்டிலே முதியோர் இல்லங்கள் வளர்ந்திருக்கிறதா கேளுங்க. எவ்வளவு முக்குக்கு முதியோர் இல்லம்மா. இப்போ ஒரு பொண்ணு எப்போ பார்த்தாலும் புருஷன்ட்ட குறை சொல்லிட்டே இருந்தா, உங்க அம்மா சரியில்லை, உங்க அம்மா எப்போ பார்த்தாலும் வீட்டுல இருந்து ஏதாவது ஒன்று செய்துட்டு இருக்காங்க, இருமிட்டு இருக்காங்க, தும்மிட்டு இருக்காங்க, துப்பிட்டு இருக்காங்க, என்னால பொறுக்க முடியல. உடனே அவன் சொன்னா, என்ன பெத்தவா, என்ன பெத்ததுனால தானே இன்னைக்கு உங்ககிட்ட நீ என்ன கல்யாணம் பண்ண முடிஞ்சு, கொஞ்சம் சகிச்சுக்கடி, சகிப்புத்தன்மை வேணும்னா. அதெல்லாம் முடியாது, உங்க அம்மாவை கூட்டு முதியோர் இல்லத்துல கொண்டு அனுப்பிடு அப்படின்னு. உடனே அவன் என்ன பண்ணான், சரி நீ பல நாள் சொல்லிட்டான்ட்டு தாங்க முடியாம அம்மாவை கொண்டு முதியோர் இல்லத்துல கொண்டு சேர்த்துறான்.
சேர்த்துட்டு வீட்டுக்கு வந்த உடனே கேட்டான், எங்க மாமி இப்போ அங்கே சந்தோஷமா இருக்காங்களான்னு கேட்டான். ஆமாம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்கான். நான் கொண்டு எங்க அம்மாவை விட போனேன். அந்த நேரத்தில் உங்க அண்ணன் உங்க அம்மாவை கொண்டு அங்கே விட வந்தான். இப்போ உங்க அம்மாவும் எங்க அம்மாவும் முதியோர் இல்லத்தில் நல்லா பேசிட்டு இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க அம்மா அப்படின்னு. உடனே அவ சொன்னா, எங்க அண்ணன் ஒரு விளங்காத பையன், பொண்டாட்டிக்க பேச்சை கேட்டு அவங்கள கொண்டு முதியோர் இல்லத்தில் கொண்டு விட வந்துட்டானே, இவன்லாம் ஆம்பளையான்னு கேட்டான். உடனே அவன் சொன்னா, உனக்கு வந்த ரத்தம் எனக்கு வந்த தக்காளி சட்னியானு. உனக்கு வந்தா ரத்தம் எனக்கு வந்தா தக்காளி சட்னி கேட்டாங்க நடுவர் அவர்களே. அப்போ எங்கே போயிருக்கிறது? நான் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்ல நடுவர் அவர்களே, அதாவது என்றைக்கு இந்த முதியோர் இல்லங்கள் இந்த நாட்டில் இருந்து ஒழிகிறதோ அன்றைக்கு தான் நீங்கள் சொன்ன பண்பாடு வளர்கிறது. அதுவரை பண்பாடானது தளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்று பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை. நிறைய விஷயங்களை அழகா சொல்லியிருக்கார். ரொம்ப சுருக்கமாக, முதியோர் இல்லங்கள் என்றைக்கு இந்த நாட்டில் வளர ஆரம்பித்ததோ அன்றைக்கு பண்பாடு தளர ஆரம்பித்து விட்டது. பெரியவர்களுக்கு, பெற்றவர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு மதிப்பில்லை. அந்த மாதிரியான பண்பாடு தான் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத அழகா சொன்னாரு. குடும்ப வாழ்க்கையோடு சேர்த்து சொன்னாரு. இவற்றிற்கெல்லாம் உடனடியாக பதில் சொல்வதற்காக, தமிழர் பண்பாடு என்பது வளர்ந்து கொண்டிருக்கின்றது என்று பேசுவதற்காக அனிதா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். கனியிடை ஏறிய சுளையும் முற்றல் களையிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாயிடை ஏறிய சுவையும் நனிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர் அப்படின்னு தமிழுக்கு கொடுத்திருப்பாரு. தமிழர்களுடைய பண்பாக விருந்தோம்பல வச்சான். வீட்டுக்கு யார் வந்தாலும் முகம் சுளிக்காமல் சிரிச்ச முகத்தோட வரவேற்று நல்ல சாப்பாடு கொடுத்து அவங்களை நல்ல உபசரிச்சு அனுப்பக்கூடிய மனப்பக்குவம் தமிழர்களுடைய பக்குவம். நடுவர் அவர்களே, வாங்க வாங்க என்று சொல்லணும், வயிறு நிறையணும், ஒரு நாள் கூத்து என்று கல்யாணத்தை அடடா யாரு சொன்னது. இப்போ இருக்குல்ல தம்பி, வீட்டுல இருக்கக்கூடிய இல்லத்தரசிகளை வச்சு மட்டும்தான் இன்னைக்கு விருந்தோம்பல் பண்பா பரிமாறணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தது கூட நம்முடைய தமிழர் பண்பாடுங்க. வீட்டுல இருக்கக்கூடிய அம்மாவோ இல்ல மனைவியோ தான் எல்லாரும் உட்கார வச்சு சாப்பாடு போடுவாங்க. வந்தவங்களை வரவேற்கிறதுல சிரிச்ச முகத்துல அவங்க தான் நிப்பாங்க அப்படின்னு இன்னைக்கு இல்லத்தரசர்களை வச்சு இன்னைக்கு விருந்தோம்பல் பண்றோம் அப்படின்னா இந்த ஒரு பண்பாடு எந்த இடத்துல நம்ம பார்க்க முடியுமாங்க? இப்போ நடக்குது என்ன? அதெல்லாம் இப்போ நடந்துகிட்டு இருக்குல்ல. தைரியமா போகலாம். அப்போ ஒரு வீட்டுக்கு இன்னைக்கு கூட நான் எங்க வீட்டுக்கு வர்றவங்களுக்கு நான் இலை போட்டு சாப்பாடு வச்சுட்டு வந்தேன். இலை போட்டு சாப்பாடு வச்சு நல்லா பரிமாறி விட்டுட்டு அதுக்கப்புறம் லேட்டா வந்தனால தான் இவ்வளவு லேட்டஸ்டா வந்து நிக்கிறோம். இல்ல பிளாஸ்டிக் இலையா வாழை இலையா? வாழை இலைங்க. எப்பவுமே வீட்டுக்கு வரக்கூடியவங்களுக்கு தலைவாழை இலை போட்டு தான் நாங்க சாப்பாடு போடுவோம். நடுவர் அவர்களே, ஏன் நினைக்கிறீங்க? தமிழருடைய மரபு அதுதான். இலையில சாப்பாடு போடணுங்கிறது தான் தமிழுடைய மரபு. அது நாங்க என்னைக்குமே மறக்கல. தாளையாம் பூ முடிச்சி தடம் பார்த்து நடந்து வாழை இலை போல வந்த பொன்னம்மா, வாழை இலை போல வந்த பொன்னம்மா, வாசலுக்கு வாங்கி வந்தது என்னம்மா. பாகப்பிரிவினையில் உள்ள தாளையாம் பூ முடிச்சு பொன்னம்மா யாருன்னா இப்ப அனிதா தான். இப்ப வீட்டுக்கு வர ஆளுக்கெல்லாம் வாழை இலையில சாப்பாடு. ஆமா, வாழை இலையில சாப்பாடு. நடுவர் அவர்களே, அதை இலை போட்டு சாப்பாடுறது கூட குடும்பம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமாங்க? வழக்கமா வீட்டுக்கு விருந்தினர் வந்தாதான் இலை போட்டு சாப்பாடு இருக்கு. ஆனா வாழைத்தோப்புக்காரனுக்கு குடும்பம் சந்தோஷமா இருக்குங்க. நாங்கெல்லாம் வாழை இலைய விலை கொடுத்து வாங்குறது கிடையாது. பத்துக்கோங்க, வாழை இலைய விலை கொடுத்து எல்லாம் வாங்குறது கிடையாது. அத தமிழ்நாடு மொத்தமே, தமிழகம் மொத்தமே நமக்கு சொந்தமானது. எங்க போறோமோ எங்க தோப்பு இருக்குதோ அங்க இருந்து வெட்டிட்டு வந்துருவோம். நடுவர் அவர்களே, யாதும் ஊரே யாவரும் கேளு அவர்களே, வழக்கமா நாங்கெல்லாம் இலை போட்டு தான் சாப்பாடு போடுவோம். யாரு வந்தா விருந்தினர்கள்லாம் வந்து இலை போட்டு சாப்பாடு போடுறது என்னுடைய பழக்கம். நடுவர் அவர்களே, அப்போ புருஷனுக்கும் அவர் வேலைக்கு போயிட்டு ஒரு வாரம் கழிச்சுதான் வீட்டுக்கு வந்தாரு. அப்ப புருஷனுக்கும் சாப்பாடு போடுவோமே இலை போட்டு சாப்பாடு போட்டேன். போட்ட உடனே தெரியாதனமா அதுல ஒரு முடி விழுந்துருச்சு. உடனே என் புருஷன் அந்த முடிய கையில எடுத்துக்கிட்டு என்ன பார்த்தாரு, முடிய பார்த்தாரு, என்ன பார்த்தாரு, முடிய பார்த்தாரு. எங்க அடி விழுந்துருமோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். மனுஷன் அந்த முடிய கையில தூக்கி வச்சு என்ன சொன்னாரு தெரியுமா? என்ன சொன்னார்? இந்த முடி
உன் தலையில் இருந்தாலும் அழகுதான், சாப்பாட்டு இலையில் இருந்தாலும் அழகுதான் அப்படின்னு சொன்னாரு. இப்படி மனைவிய வர்ணிக்கிற மாதிரி ஒரு செயல் எங்கேயாவது நடக்குமாங்க? அப்ப அடுத்த நாள்ல இருந்து ஒரு குத்து முடிய அந்த உள்ள போட்டிருப்பியே நீ? போட்டாலும் சந்தோஷம் தானே. ஒரு அத்தானுக்கு உறவு நீடிக்கணுங்கிறதுக்காக நிறைய முடி அள்ளி போட்டுட்டியாமான்னு கேட்டாரு. எவ்வளவு சந்தோஷம் இருக்கு. அவர் சாப்பாடோடி முடியும் சாப்பிட்டு அவர் ஒரு முடியரசனா வாழ்ந்து, அவர் முடியாண்ட மன்னனா வாழ்ந்துகிட்டு இருக்காரு. நடுவரா மன்னன்னா அவர்தான். வயிற்றுக்குள்ள முடி போயாது மண்டையில வளராதா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் தாங்க. எல்லாரும் தலை அஜித்த வயிற்றுக்குள்ள போறதெல்லாம் வளரணும்னு ஒரு விதி இருந்தா அந்த நேரத்துல என் தலையில எல்லாம் எத்தனை கொய்யா மரம் வளர்ந்துருக்கோம், எத்தனை மாமரம் வளர்ந்துருக்கோம், எத்தனை செக்க மரம் வளர்ந்துருக்கோம் இல்லையா? எத்தனை ஆடு வளர்ந்துருக்கோம், எத்தனை கோழி வந்திருக்கோம். இதுல எவ்வளவு பெரிய வளர்ச்சி பாருங்க நடுவருக்கு. எங்க அண்ணன் வந்தாரு, முடியாண்ட மன்னன் இதுக்கு முன்னாடி பேசிட்டு போனாரு. என்ன சொன்னாரு தெரியுமா? பானையில வச்சு பொங்கல் பொங்குனாங்க. எவ்வளவு சிறப்பா இருந்துச்சு. அடுப்பு, அதாவது தீ மூட்டி அடுப்பு போச்சு, பானையை வச்சு பொங்கல் வச்சாங்க, நல்லபடியா பொங்கல் பொங்கிச்சு அப்படின்னாங்க. ஏங்க தமிழருடைய பண்பாடு பொங்கல் வைக்கணும் அப்படிங்கிறது தான். அது பானையில வைக்கிறோமா இல்ல கிண்ணத்துல வைக்கிறோமான்னு எங்கேயாவது சொல்லி வச்சாங்களா? நான் கேக்குறேன், பொங்கல் வைக்கக்கூடிய மரபையே நாங்க இன்னும் மறக்கல அப்படின்னா தமிழருடைய பண்பாடு இன்னைக்கு வளர்ந்துகிட்டு இருக்குங்க. பொங்கல் வச்சிட்டு இருக்கோமா இல்லையா? ஆமா, பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்கோம். எத்தனை பேர் பொங்க வச்சுக்கிட்டு இருக்கோம் நடுவர் அவர்களே? ஆமா, மனசு பொங்குற அளவுக்கு நாங்க நடந்துக்கிறோமா இல்லையா? விழா நடத்துறாங்களாமா, எதிரணியில பேசுனாங்க, விழா நடத்துறோம். அன்னைக்கு வந்து வீடுகள்ல விழா நடத்தினாங்க, இன்னைக்கு மண்டபத்துல போய் எல்லாரும் அங்க வந்துருங்கன்னு விழா நடத்தினாங்க. ஏங்க இன்னைக்கு எடுத்ததுக்கு கவுத்ததுக்கு எல்லாத்துக்குமே விழா நடத்திக்கிட்டு இருக்கோங்க நாங்க. என்ன காரணம்? இருக்கிறது, அதாவது வாழ்றது சில காலம், அந்த இடத்துல நம்ம எவ்வளவு தூரம் சந்தோஷமா இருப்போங்கிறத காமிக்கிறதுக்காக தினம் விழா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுவே நம்ம தமிழுடைய சிறப்பு தானங்க. அன்னைக்கு ஆட்டம் பாட்டெல்லாம் வச்சிருந்தாங்க நடுவர் அவர்களே. அன்னைக்கு எல்லாம் வந்து இசை கிடையாது, இந்த மாதிரி எதுவுமே இல்லாத காலகட்டத்துல வில்லிசை எதுவுமே இல்ல. அந்த நாட்டுப்புற கலைகள் எல்லாம் கொண்டு வந்து இன்னைக்கும் அந்த நாட்டுப்புற கலை மூலமாக எல்லாரையும் நம்ம மகிழ்விச்சுட்டு இருக்கோமா இல்லையா? சொல்லுங்க. இன்னைக்கு வில்லிசை கலைஞர் அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் ரொம்ப ஃபேமஸா இப்ப எல்லாம் தெரியாது. யாருன்னு நினைக்கிறீங்க? யாரு? நம்ம மாதவி வில்லு பாட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆமா, தெரியும் தானே. அவர் பெரிய ரசிகர் கூட எதிரணியில இருக்காங்க. அவர் சிவசங்கர் ஒளிப்பதிவாளர்னா மாதவிக்க ரசிகர், கரகாட்டத்துக்கு ரசிகர் இருக்காங்க. கரகாட்டத்துக்கு வில்லிசைகளுக்கு ரசிகர் இருக்காங்க அப்படின்னு அவங்கள நம்ம குறை சொல்லக்கூடாது நடுவர் அவர்களே. இன்னைக்கு அந்த கலையை இந்த யூடியூப் மூலமா மக்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா தமிழருடைய பண்பாடு இன்னைக்கு வளர்ந்துகிட்டே இருக்குதா இல்லையா? இன்னைக்கு சமூக ஊடகங்கள்ல வில்லுப்பாட்டு தான் நிறைய ஓடிட்டு இருக்கு இல்லையா? வில்லுப்பாட்டு, மகுடாட்டம், சாமியாட்டம், கரகாட்டம் தான் அப்படி ஓடிடும். நம்ம எல்லாம் என்ன ஆடினாலும் ஒருத்தனை பார்க்க மாட்டேங்க. நடுவர் அவர்களே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு 6 சமுதாய மக்கள் தான் இருந்தாங்க. யாரெல்லாம் அப்படின்னா தமிழர்கள், சீனர்கள், ஆசிரியர்கள், அரபியர்கள், ரோமர்கள், கிரேக்கர்கள். இந்த கிரேக்கர்கள் எப்படிப்பட்டவர் அப்படின்னா நான் ஒரு கிரேக்கன் அப்படின்னு சொல்லி மத்தவங்களை மதிக்காம வாழ்ந்து வந்தான். ரோமர்கள் எப்படிப்பட்டவ அப்படின்னா நாங்க தான் இந்த உலகத்தையே ஆள வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி மற்றவர்களை தகுதியற்றவர்களாக நினைத்தார்கள். அந்த நேரத்துல ஆரியர்கள் என்ன அப்படின்னா நாங்க தான் உயர்ந்தவங்க, கடவுளுக்கு நிகரானவங்க நாங்க தான் அப்படின்னு சொல்லி வாழ்ந்து வந்தாங்க. சீனர்கள் தங்களை முதலாளியாகவும் மற்றவர்களை அடிமையாகவும் வாழ வைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் தமிழர்கள் மட்டும்தான் தனக்கு தானே சரிசமமாக எல்லா மக்களும் ஒன்றுதான் என்று உலகத்தையே நேசித்த ஒரு பக்குவம் உண்டு அப்படின்னு சொன்னா அது தமிழர்களுக்கு கிடைத்த வெற்றி. உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும். உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும். உயர்வே காணும் நிலை வேண்டும், இறைவா அதை நீ தர வேண்டும். உலகம் சமநிலை பெற வேண்டும். இந்த உலகத்துக்கே உலகங்கள் யாவையும் தாமுளவாக்கலும் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகன் முதற்றிய உலகு 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 என்று உலகத்திற்கே பண்பாட்டை ஒருமைப்பாட்டை சொல்லிக் கொடுத்தவன் தமிழன் மட்டும்தான். மற்ற உயிர்களையும் கூட நேசிக்க வைத்தது தமிழன் மட்டும்தான். நடுவர் அவர்களே, திருவண்ணாமலையில மழையினால அழிந்து போன விஷயங்கள் பார்த்தோம் அப்படிதானே? மலையில இருந்து கல் உருண்டு வந்து 3 சின்ன பிள்ளைங்களையும் ஒரு குடும்பத்தையும் அடிச்சுட்டு போயிட்டு மொத்தம் 5 பேரை அடிச்சுட்டு போயிட்டு அப்படிதானே? இறந்து போனா கூட அடிப்பட்டது என்னமோ அங்கதான். ஆனா இந்த ஊர்ல கன்னியாகுமரியில இருக்கக்கூடிய நமக்கு மனசு துடிச்சுது அப்படின்னு சொன்னா இந்த ஒரு நல்ல ஒரு மனித நேயம் தமிழர்களுக்கு
மட்டும்தானே நடுவர்களே. அயல் நாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா புருஷன் வேலைக்கு போயிட்டாரு அப்படின்னா போயிட்டு வருவாரு அப்படின்னு சொல்லி அமைதியா அப்படியே உட்கார்ந்துருவாங்க. ஆனா தமிழ்நாட்டு பெண்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? காலையில 9 மணிக்கு புருஷன் வேலைக்கு போயிட்டாரு அப்படின்னா தினம் சாயங்காலம் 6 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாரு. 6 மணி தாண்டிடுச்சு, இன்னும் புருஷன் வரவே இல்லையே, இன்னும் காதல் கணவர் வரவே இல்லையே அப்படின்னு அவருக்காக வாசல்லையே ஏங்கி தவிக்கக்கூடிய அந்த இன்ப நிலை கூட நம்ம தமிழர் பண்பாட்டுக்கு தான் இருக்கு நடுவர் அவர்களே. அழகா ஒரு பாடல் கூட கொடுத்தாங்க பாருங்க. மாமனே ஒன்ன காங்காம வட்டியில் சோறும் உண்ணாம பாவினா பருத்தினாரா போனே காகந்தா கத்தி போனாலும் கதவை நான் தட்டி போனாலும் உன்முகம் பார்த்து தேடி வந்தேன் ஒத்தையில் ஓடக்கரையோரம் கத்தியை முன்பே சொன்னேனே ஒத்தையில் ஓடும் ரயிலோரம் கத்தியை முன்பே சொன்னேனே அந்தரையில் தூரம் போனதும் ஏனோ நெஞ்சில் ஈரம் முட்டியதே மாமா என்ன விட்டு போகாதே ஏன் ஒத்த விசிறி ஒன்ன விட்டு போகாதே. அத்தங்கர மரமே அரச மர கிளையே ஆலமர கிளையே அதில் உறங்கும் கிளியே ஓடக்கர உறவு காத்தில ஒருத்தி யாரு இவ வெடிச்சு நிற்கிற பருத்தி தாவி வந்த முகம் இந்த முகமோ தாவணிக்கு வந்த முகம் இந்த முகமோ முத்து மாமா என்ன விட்டு போகாதே உசிறு போனால் இங்கு பாருங்க மாமா நீ விட்டுட்டு போனா கொஞ்ச நேரம் கூட வராம போனா என் ஒத்த உசுறு தாங்காதுன்னு சொல்லி பாசத்தை காட்டியிருக்காளே. இது கூட தமிழர் பண்பாடு நடுவர் அவர்களே. ஒருவனுக்கு ஒருத்தி என்ற பண்பாடை கற்றுக் கொடுத்தது கூட தமிழருடைய பண்பாடு வளர்ச்சி தானே நடுவர் அவர்களே. மனிதநேயம் உள்ளது நம்ம தமிழர் பண்பாட்டுல மட்டும்தாங்க. மனிதநேயம் அதிகமா இருக்கு. ஏன் தெரியுமா நடுவர் அவர்களே? டீ கடையில உட்கார்ந்து வீணா போனவன் சொல்லி 4 பேர் உட்கார்ந்துருப்பான், பாத்திருக்கீங்களா? நம்ம வீணா போனவன் நினைக்கிறேன், ஆனா அவன் தான் பல உயிர்களுக்கு உயிர் கொடுக்கறதே அவன் தான். பாத்துக்கோங்க, ஒருத்தர் பைக்ல ஃபேமிலியோட போயிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க, பைக்ல ஸ்டாண்ட் எடுக்கல அப்படின்னு நம்மளால என்ன பண்ணுவான் தெரியுமா? டீ கடையில சும்மா தான் உட்கார்ந்து பேப்பர் படிப்பான். ஆனா ஸ்டாண்ட் எடுக்காம ஒருத்தர் 100 கிலோமீட்டர் வேகத்துல போனா அப்படின்னா இவன் 110 கிலோமீட்டர் வேகத்துல போய் அண்ணே நீங்க ஸ்டாண்ட் எடுக்கல அப்படின்னு சொல்லி அந்த உயிரை காப்பாத்திட்டு வரா பாருங்க. இதுதாங்க தமிழருடைய பண்பாடு. தெரியுது இவன் விழுந்த பிறகு இவன் ஸ்டாண்ட் எடுக்கல. நம்ம நாட்டுல யாராவது வந்தாங்க அவங்கள வரவேற்கணும் அப்படின்னு நம்ம எப்படி வரவேற்போம்னு நினைக்கிறீங்க? 2 கை கூப்பி வாங்க வணக்கமுங்க அப்படின்னு சொல்லுவோம், அப்படிதானே? என்ன காரணம் தெரியுமா? இத உலக நாடுவே நம்ம தமிழர் பண்பாட்டையே ஃபாலோ பண்றாங்க. இப்ப தெரியுமா? எப்படி தெரியுமா? கொரோனா வந்து பாருங்க. அந்த கொரோனா வந்த காலத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் கையை கொடுத்துக்கிட்டா தீட்டு, ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டி பிடிச்சா நோய் நமக்கு வந்து தொத்திடும் சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டா போதும்னு சொல்லி வெளிநாட்டுல உள்ளவனும் கையெடுத்து கும்பிட்டு நம்மளுடைய தமிழர் பண்பாடை வளர்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னா தமிழுடைய பண்பாடு என்பது வளர்ந்து கொண்டே தானங்க இருக்கிறது. கைப்படுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இல்லை இல்லை, தமிழர் பண்பாடு என்பது தளர்கிறது என்று பேசுவதற்காக அன்பு தம்பி அஜித் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். நடுவர் அவர்களே, நாகரீகம் என்பது திருந்திய வாழ்க்கை, பண்பாடு என்பது திருந்திய ஒழுக்கம் அப்படின்னு தேவநேய பாணையர்னு ஒரு கவிஞர் சொல்லியிருக்காரு. இதுல இருந்து என்ன தெரியும்னா, நீ ஏதோ படிச்சிருக்காங்க. அவர்களே, அக்கா பொங்கல் பண்டிகை இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்கோம்னு சொன்னாங்க. பொங்கல் பண்டிகையை கூட ஹாப்பி பொங்கல் இங்கிலீஷ்ல வாழ்த்து தெரிவிக்க அளவுல தான் உங்க தமிழ் இருக்குன்னா இதுல எங்க நடுவர்களே பண்பாடு வளர்ந்துருக்கு. ஹாப்பி பொங்கல் நீ ஒழுங்கா போட்டுட்டா கூட பரவாயில்ல தம்பி. போன பொங்கலுக்கு அனுஜா சார் கூப்பி பொங்கல் நீ போட்டு விட்டுருக்கா. ஆங்கிலத்துல தலைகளை விளையாடுறாங்க நடுவர்களே. இதுல நம்ம பண்டிகைக்கு மட்டும் பாரம்பரியம் இருக்கு நடுவர்களே. பண்பாடுன்னா என்ன தெரியுமா? பண்டிகை, திருவிழா, திருமணம், இது 3ல தான் நம்ம அந்த காலத்துல இருந்து பண்பாடை வளர்த்துக்கிட்டு இருந்தோம். பண்டிகைனா என்ன தெரியுமா நடுவர்களே? பண்டிகைக்கு அர்த்தம் தெரியுமா? பண்டிகையை பிரிச்சு சொல்லுங்க. பண்டு சீட்டு ஈகை கிடையாது. வேற நடுவர் அவர்களே, பண்டிகைனா என்ன தெரியுமா? பண்டம் கூட்டல் ஈகை. அதாவது தீபாவளி திருநாள் ஆகட்டும், கார்த்திகை திருவிழா ஆகட்டும், பொங்கல் திருநாள் ஆகட்டும், நம்ம வீட்டுல செஞ்ச பண்டங்களை எதிர்த்த வீட்டுகளுக்கு கொண்டு ஈகை கொடுக்கிறது, அதாவது கொடுக்கிறது தான் பண்டம் பிளஸ் ஈகை பண்டிகை. எங்கயா வச்சிருக்கீங்க இப்ப பண்டத்தை ஈகை?
பண்டிகைன்னா என்னன்னு தெரியுதா இப்போ? நடுவர் அவர்களே, பொங்கல் திருநாள் நம்மளோட கலாச்சாரம்ன்றது நம்மளோட பாரம்பரிய உடை வேஷ்டி சட்டை தான். நீங்க எவ்வளவுதான் பேசினாலும் அதை நாங்க மறுக்க முடியாது. ஆனா வேஷ்டி சட்டையை இப்ப கெட்டுறதே இந்த பொங்கல் திருநாளுக்கு மட்டும்தான். அது கூட வேஷ்டி கெட்ட மாட்டேங்கிறான், ஒட்டிக்கிறான். ஒட்டிக்கோ கெட்டிக்கோ பாக்கெட்டோ தீஸ்னு வச்சிருக்கான். இப்ப சேலையை கூட கெட்ட வேண்டாம் நடுவுல ஸ்டிப் டைப்ல கொண்டு வந்துட்டான். எடுத்து சொருவிக்கிட்டு மேலோடி போட்டுட்டா முடிஞ்சு போச்சு. முகநக நட்பது நட்பன்று நெஞ்ச தகநக நட்பது நட்புன்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஆனா முகநக நட்பது முகநூலு, அகநக நட்பது வாட்ஸ்அப்னு இப்ப கலாச்சாரம் மாறி போயிட்டு இருக்கு நடுவர் அவர்களே. நடுவர் அவர்களே, ஒருத்தன் ரோட்ல விழுந்து கிடந்தானா தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல போட்டா முன்னாடி, இப்ப உடனே பிடிச்சு Facebookல போட்டு விட்டுறான். குழந்தை பிறந்தனா தொட்டில்ல போட்டா நடுவர்களே, இப்ப ஸ்டேட்டஸ்ல போட்டுக்கிறான். நடுவர் அவர்களே, உனக்கு நண்பர்கள் வந்து முகநூல் நண்பர்கள் அதிகம், முகம் தெரிஞ்ச நண்பர்களே உங்களுக்கு கிடையாது நடுவர்களே. நடுவர்களே, அந்த காலத்துல முறைகள் எப்படி தெரியுமா? தாத்தா தாத்தி, பாட்டா பாட்டி, ஓட்ட ஓட்டி அப்படின்னு அந்த காலத்து தலைமுறையா முறைகளை கொண்டு வந்தான். பூட்டை, பூட்டாம் பூட்டி, பரன் பறை, எவ்வளவு இருக்கு நடுவர்களே. 7 தலைமுறைக்கு உறவுகள் இருந்தது. 7 தலைமுறைக்கு உறவுகள் இருந்தது. இப்போ கல்யாணம் முடிஞ்சவன் எல்லாம் ஆன்டி அங்கிள் ஆயிட்டான், கல்யாணம் முடியாதவெல்லாம் டியூட் ஆயிட்டான், ப்ரோ ஆயிட்டான் நடுவர்களே. ப்ரோ புரோக்கர் அப்படிதான் நானும் நினைச்சிட்டு இருக்கேன். பிரதர ப்ரோன்னு சொல்லுவாங்களாமே. இப்படி ஒரு முறைகளை சொன்னா ஹிந்திக்காரர் இருக்கான் தெரியுமா நடுவர்களே? ஹிந்தியில காடின்னு சொன்னா வண்டின்னு அர்த்தம். அவன் ட்ரெயினுக்கும் காடின்னு தான் சொல்லுவான், சைக்கிளுக்கும் காடின்னு தான் சொல்லுவான். அது ஒரு உயிர் இல்லாத ஒரு பொருளை நீ உயிர் கொண்ட ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு முறையில சொல்லி அழைக்க நடுவர்களே. அதான் கல்யாணத்துல சொந்தக்காரன் அம்மா சொந்தமா இருந்தாலும் அப்பா வீட்டு சொந்தமா இருந்தாலும் வெத்தில பாக்கு பழத்தோட தாம்பாள தட்டுல வச்சு அவங்கள வீட்டுக்கு அழைக்கணும். என் வீட்டுல விசேஷம் வச்சிருக்கேன், 18ஆம் தேதி குடும்பத்தோட வந்துருங்கன்னு வாய் நிறைய கூப்பிடணும் நடுவர்களே. கூப்பிட்டா மட்டும் போதாது, கல்யாணத்தன்னைக்கு மாப்பிள்ளையோட அப்பாவும் அம்மாவும் பொண்ணோட அப்பாவும் அம்மாவும் அந்த வாசல்ல வந்து நிப்பாங்க. வாங்க, தனியாவா வந்தீங்க, என் குடும்பத்தை கூட்டிட்டு வரலையா, எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு தான் போனோம்னு அன்பா உபசரிப்பாங்க நடுவர்களே. அது கல்யாணம். அதுதான் ஒரு பழைய பாடல்ல சொன்ன நடுவர்களே. திருமணம்னா எப்படி நடக்கணும் ஒரு பாடல்ல சொன்னான். மாதரார் தன்னை மகள் என்று பார்த்திருக்க, மாப்பிள்ளை முன்வந்து மணவரையில் காத்திருக்க, காதலால் மெல்ல கால் பார்த்து நடந்து வர, கன்னியவள் கையில் கட்டி வைத்த மாலை தர, காலை திருக்கரத்தில் கனகமணி சரமெடுக்க, ஆனந்தம் பாடுகென ஆன்றோர் குரல் பிறக்க, கொட்டியது மேளம் குவிந்தது கோடி மலர், கட்டினான் மாங்கல்யம் மனை வாழ்க குணம் வாழ்க குலம் வாழ்க, கைத்தலம் தந்தேன் என் கண்மணி வாழ்க, கடமை முடிந்தது கல்யாணம் ஆக, அடைக்கலம் நீ என்று வந்தனல் வாழ்க, ஆண்டவன் போல் உன்னை கோவில் கொண்டாட, பூ முடித்தாள் ஒரு பூங்குழலி, புது சீர் பெறுவார் வண்ணத்தேனருவி, பார்வையிலே மன்னன் பேர் எழுதி, அதை பார்த்திருக்கும் கண்ணில் நீர் எழுதி, கண்ணில் நீர் எழுதி. நடுவர் அவர்களே, அந்த காலத்துல பொண்ணு அடக்க ஒடுக்கமா மேடையில இருந்தா, ஆனா வரும்போதே ஆடிக்கிட்டு வரக்கூடிய கலாச்சாரம் ஒரு கலாச்சாரமா நடுவர்களே. இது இந்த காலத்துல கலாச்சார சீரழிவுன்னு சொல்ல முடியாதா? இந்த காலத்துல எப்படி ஆடிட்டு வருது தெரியுமில்லையா? அந்த காலத்துல இப்படியே வந்து மனமேடையை பார்க்காது, இப்படியே நின்றுட்டு அப்படியே போகும். இந்த காலத்துல அப்படியே ஆடிட்டு, நான் சின்ன பொண்ணு செவ்வாழ கண்ணு கல்யாண வேலி கட்டு செந்தாமரை சேரும் முன்னே நான் முன்னே தூக்கம் கட்டு, ஆசை என்ன தேவை என்ன நீ சாக காதகடி, எண்ணங்களை நான் சொல்லாமலே இப்போது கண்டுபிடி, பாக்குது பாக்குது ஏதோ ஒன்று, பார்த்து பார்த்து கேக்குது லவ் பண்ணு, கேக்குது கேக்குது லவ் பண்ணு,
நடுவரவர்களே நேத்து ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருக்காடு, பொண்ணுக்கு தங்கச்சி ஆடு, பொண்ணுக்கு அம்மா கூட சேர்ந்து ஆடுது. ஆமா, இது ஒரு பொண்ணுக்கு அக்கா 6 மாசம் அதையும் அவளும் ஆடிட்டு தான் இருக்கா. கல்யாணத்துல நான் பார்த்தோம். நடுவரவர்களே மாப்பிள்ள மணவரையில இருந்து அவருக்கு பேஸ்மெண்ட் எல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கு. நடுவரவர்களே ஐயர் அந்த அது என்ன தீச்சட்டியை தூக்கி வச்சுட்டு அவரு ஆட ஆரம்பிச்சிட்டாரு அன்னைக்கு ஒரு கல்யாணம். நடுவரவர்களே தாலி கட்டும் போது அச்சதைய போட்டு ஆசீர்வாதம் பண்ணலாமா அந்த காலத்துல? இப்போ தாலி கட்டும் போது மாப்பிள்ளைக்கு ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரு, பொண்ணுக்கு தம்பி 2 பேரு கையில நீளமா ஒரு பைப்பை பிடிச்சு நிப்பா பாத்துருங்க. 1 2 3 கெட்டி மேல சொன்ன பொட்டார்னு திறப்பா பாருங்க. மாப்பிள்ளைக்கு மண்டையெல்லாம் மண்ணவாரி தட்டலவாரி எல்லாம் இளவெல்லாம வந்து விழுது. அது கூட பரவாயில்ல. அந்த மந்திரம் சொல்லிட்டு இருப்பாரு தெரியுமா ஐயரு, அவனுக்கு மேல இவருக்கு என்ன கோவம்னு தெரியாது. ஒரு பெரிய நொரடப்பா எடுத்து நடு அவருக்கு தலையில புஸ்ல அடிக்கலாம். அவருக்கு மந்திரம் எல்லாம் மறந்து போகல. இது கல்யாண வீட்டு சாப்பாடு இருக்கு தெரியுமா? நீங்க சாப்பிட போயிருக்கீங்களா? எங்க காலத்துல எங்க கன்னியாகுமரி மாவட்டத்துல பார்த்தா ஒரு தனி சிறப்பு பாயாசம் இருக்கு தெரியுமா நடுவர்களே? நம்ம ஊர்ல எல்லாம் 2 வகையான பாயாசம் வைப்பாங்க. ஆமா தானே? ஒரு பருப்பு பாயாசம், ஒரு பால் பாயாசம். அந்த பாயாசத்தை இலையில ஊத்தி அதுல இந்த இது போட்டிருப்பாங்க பாருங்க, அது அந்த லட்டுல பூந்தின்னு ஒண்ணு சொல்லுவாங்க தெரியுமா? அதை தூவி விட்டுருப்பான். அதுல ஒரு வாழைப்பழத்தை அப்படி பிசைஞ்சு போட்டு எடுத்து சாப்பிடுற டேஸ்ட் தெரியுமா நடுவர்களே உங்களுக்கு? வேற எதையும் போட்டிருப்பாங்க உங்களுக்கு நினைச்சேன். அவருக்கு ஏதோ அதான் ஞாபகம். நடுவர்களே அந்த பாயாசத்தை எடுத்து வாயில வைக்கும் போது சொர்க்கமே அது நடுவர்களே. ஆனா இப்போ ஒரு பிளாஸ்டிக் கப்புல கொஞ்சமா ஒரு பாயாசத்தை ஊத்தி வச்சிடறான். அதுல அந்த சுவை கிடைக்குமா நடுவர்களே? கிடைக்குமாமா? நிறைய பாயசம் ஊத்துங்க மாமா. அதில் பண்பாட வளர்க்கணும்னா கொஞ்சம் இல்லை பாயசத்தை ஊத்து. இதுக்கு பல்பாட்டுல பால் டாயில தான் ஊத்திட்டு இருக்கு. அக்கா சொன்னாங்க கோயில் திருவிழாக்கள்ல உண்மையிலே அந்த காலத்துல மயிலாட்டம், ஒயிலாட்டம், அதுக்கப்புறம் தோல்பாகை கூத்து இப்படின்னு பல விளையான பல கலைகளை நாங்க வளர்த்தோம். நாடகம் கூட வள்ளி திருமண நாடகம், ராமாயணம், மகாபாரதம் அப்படிப்பட்ட புராண நாடகங்கள் மட்டும்தான் நடுவர்கள் அந்த மேடையில் அரங்கேறிச்சு. ஏன்னா கோயில்ல அம்மன் சன்னதிக்கு எதிர்த்தாப்புல தான் அந்த மேடை அமைச்சிருப்பாங்க. அதனால வரக்கூடியவங்க எல்லாரும் பக்தியோட தான் கோயிலுக்கு வரணும்ன்றதுனால அந்த காலத்துல அப்படிப்பட்ட ஒரு கலைகளை வளர்த்தோம். ஆனா இப்ப பாருங்க, அது அம்மனுக்கு 6 மணிக்கெல்லாம் சாயங்காலம் 8 மணிக்கெல்லாம் பூஜையை முடிச்சிடறான் பாத்துங்க. 9 மணிக்கு ஆர்கெஸ்ட்ரா ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த ஆர்கெஸ்ட்ரால என்ன பாட்டு ஓடு தெரியுமா நடுவர்களே? என்ன பாட்டு? எவ்விடத்தில் காய்ச்சல் உண்டோ அவ்விடத்தில் முத்தமிட்டா புடிச்ச நோயோடி போகும், உச்சியில தீ புடிச்சா உடம்புக்குள்ள ஊட்டு கட்டிச்சா புடிச்ச நோயோடி போகும், பயத்தை மட்டும் நிரப்பிக்கிட்டு 4 புல்லட் பட்டினியா கிடந்தா யாருக்கு லாபம், லஞ்சுக்கு ஒரு மஞ்சுளாம டின்னருக்கு வெண்ணிலாவும் இருந்தா இளமைக்கு யோகம், உலகம் இன்பத்துக்கு ஏங்கி கிடக்கு, ஒழுக்கம் ஊருக்கு ஊர் மாறி கிடக்கு, தப்புகள் இல்லை என்றால் தத்துவம் இல்லை என்றா, தத்துவம் பிறக்கட்டுமே தப்பு பண்ணேன்டா. கோயில் திருவிழால பாட வேண்டிய பாட்டாளர்களே இவங்க எல்லாம் இவங்க பண்பாட்டா வளர்க்கறாங்களா நடுவர்களே? கடைசியா ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன் நடுவர்களே. கடவுள்கள் மொழியில தேவ ரகசியம்னு ஒண்ணு இருக்கு. அரசர் காலத்துல ராஜ ரகசியம்னு ஒண்ணு வச்சிருந்தாங்க. கணவன் மனைவிக்குள்ளால அந்தரங்கம்னு ஒண்ணு இருந்து, நம்ம ஊர் பாஷையில சொல்ல போனா வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயம் வெளியே தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆமாவா இல்லையா? ஆனா இது இப்போ எப்படி தெரியுமா ஆகி போச்சு நடுவர்களே? நான் ஊட்டிக்கு டூர் போயிருக்கேன், கொடைக்கானல் டூர் போயிருக்கேன், மூணாருக்கு வரைக்கும் டூர் போயிருக்கேன். இப்ப அவன் ஒரு போன் எடுத்துக்கிட்டு ஹோம் டூர்னு ஒண்ணு வச்சிருக்கான். ஹோம் டூர்னா என்ன தெரியுங்களா? இதுதான் எங்க வீட்டு பாத்ரூம், இது எங்க பாத்ரூம் கழுவுற பிரஷ், இதுதான் என் ஃப்ரிட்ஜ், இது உள்ள இருக்கிற அழுகிற தக்காளி. வீட்டுக்குள்ள என்ன இருக்கிறதோ அதை வெளியில படம் போட்டு காட்டுறது ஒரு நாகரிகமா நடுவர்களே? இது என்ன பண்பாடு நடுவர்களே? ஆடுனா அந்த நீங்க சொன்ன மாதிரி யூடியூப்ல தம்பி என்கிட்டயே சொன்னாங்க. தம்பி என்ன சொன்னாங்க நடுவர்களே? சார் நீங்க இந்த பட்டிமன்றமா போட்டுட்டு இருக்கத பேசாம உங்க வீட்டு ஃப்ரிட்ஜ் பீரோயோட திறந்து காணிங்க பாத்ரூம் எல்லாம், நாங்க நல்லா பாத்துக்கிட்டு இருப்போம். உண்மையா சொன்னாங்க. அதை பார்க்கறதுக்கு ஆள் நிறைய இருக்கு, திறந்து காணிக்கணுமா? பண்பாடுன்றது அந்த காலத்துல இருந்து இருந்தது. எங்க அக்கா சொன்ன மாதிரி பண்பாடு தமிழர்களால் தான் போற்றப்பட்டது. ஆனா அந்த பண்பாடு இப்போ பாழா போச்சு, பண்பாடு கிடையாது. எனவே பண்பாடு எப்பொழுதுமே தளர்ந்து கொண்டு இருக்கிறது என்று கூறி பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மண்ட மேல கொண்ட போட்டு கொண்ட மேல பூவை வச்சு கோயிலுக்கு போனதெல்லாம் அப்போ, மண்ட மேல கொண்ட போட்டு கொண்ட மேல பூவை வச்சு கோயிலுக்கு போனதெல்லாம் அப்போ, இப்போ ரெட்ட ஜடை போட்டுக்கிட்டு லிப்டிக்க தடவிக்கிட்டு சீரியலை பாக்குது வாங்கி இப்போ, இப்போ ரெட்ட ஜடை போட்டுக்கிட்டு
ஆகுது பார் இப்போ நாடு சும்மா கிடந்தாலும் கிடக்கும் பாழு நாகரீகம் ஓடி வந்து கெடுக்கும் கெடுக்கும் கெடுக்கும். கோயிலில் இருந்த பக்தி பண்பாடெல்லாம் போச்சு. இப்போ கோயில் பூசையை சீக்கிரம் முடிச்சுட்டு பூசாரியே சீரியல் பார்க்க போயிறாரு. சீரியலுக்கு அன்னைக்கு சிறிவள்ளி நாடகம்லாம் விடிய விடிய பார்த்து வளர்ந்தவன் என் தம்பி. இன்னைக்கு சிறிவள்ளியை பார்க்க முடியுமா? முடியாது. இன்னைக்கு சீரியலாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். வாங்க இதுக்கெல்லாம் பதில் சொல்வதற்காக அனுஜா அவர்கள் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை கூறி உரையை துவங்குகின்றேன். நடுவர் அவர்களே, பண்பாடு, தமிழர் பண்பாடு, கலாச்சாரம் எல்லாம் தளர்ந்துகிட்டே போகுதுன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ரொம்ப ஆக்ரோஷமா ஆவேசமான பேச்சோட போய் பேசிட்டு இருக்காங்க அஜித். ஆமா நடுவர் அவர்களே, நம்ம நாட்டை தாண்டியும் நம்ம தமிழ்லாம் வளர்ந்துகிட்டு இருக்கு. நீங்க யூடியூப்லயே பாத்திருப்பீங்க, அழகு தமிழில் பாடும் ஆப்பிரிக்க தங்கச்சி. சீன பக்தர் ஒருவர் புட்டபர்த்தியில் திருவாசகமே தமிழ்ல அழகா பாடுறாராம். சூப்பர். இந்த திருவாசகம் ஒரு லைனா வந்து அஜித்துக்கு தெரியுமா சொல்லுங்க? திருவாசகம் தெரியுமா தம்பி உனக்கு? சீனாக்காரன் சிவபுராணம் தெரியுமா கேளுங்க? சிவபுராணம் தெரியுமா உனக்கு? பகபகமா பேசுறாங்க. நடுவர் அவர்களே, திருமணம்னா என்ன? திருமணம்னு சொன்னா தெரிஞ்சே பண்ணிக்கிட்டு தெரியாம முழிக்கிறது. தெரிஞ்சே பண்ணிக்கிட்டு தெரியாம முடியாது, ஒளியவும் முடியாது. அதாவது காதலுக்கும் திருமணத்துக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். காதல் பண்ணோன்னு வச்சுக்கையா, அது எப்படின்னு சொன்னா பஸ் டிராவல் மாதிரி. பிடிக்கலைன்னா அதில் இறங்கி போயிடலாம் அடுத்த ஸ்டாப்ல. ஆனால் திருமணங்க கூடியது ஏரோப்ளைன்ல போறது மாதிரி, இடையிலெல்லாம் சாட முடியாது, சகிச்சுட்டு போயிட்டே தான் ஆகணும். நடுவர் அவர்களே, மனம் ஒத்த இருவருக்கிடையே தோன்றும் காதல் நிலைபேறு அமையும் உடையதாக அமையும்னு யார் சொன்னாங்க தெரியுமா? தொல்காப்பியர் தான் அழகா சொல்லி இருக்காரு. நடுவர் அவர்களே, ஒரு திருமணம் எப்படி நடக்கும்னு சொல்லி வகை வகையா அடுக்கடுக்கா ஒரே பாட்டா பாடிட்டு இருந்தாங்க. சூப்பர் சிங்கரை விட அதிகமா எல்லாம் இந்த அஜித் தான். அவனுக்கு அப்படிதான் நினைப்பு. அப்படிதான் நினைப்பு. சீக்கிரமா சூப்பர் சிங்கர் ஆயிரட்டும். ஆமா, அவருக்கு அப்படிதான். வேற ஏதாவது விஷயம்னா கூட சத்தமா போய் சொல்லிடலாம், எப்படியாச்சும் சொல்லிடலாம் சொல்லலாம். ஆனா காதல் இல்ல, அதான் காதோரமா போய் சொல்றாங்க. வைகை கரை காற்றே நில்லு, வஞ்சீதனை பார்த்தால் சொல்லு. வைகை கரை காற்றே நில்லு, வஞ்சீதனை பார்த்தால் சொல்லு. மன்னன் மனம் பாடுதென்று, மங்கைதனை தேடுதென்று. காற்றே காற்றே, என் கண்மணி அவளை கண்டால் நீயும் காதோரம் போய் சொல்லு. என் கண்மணி அவளை கண்டால் நீயும் காதோரம் போய் சொல்லு. மனதில் நின்ற காதலியே மனைவியாக வரும்போது சோகம் கூட சுகமாகும், வாழ்க்கை இன்பவனமாகும். உன் வாழ்வில் செல்வங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்திட வேண்டும். பூவே உன் புன்னகை என்றும் சந்தோஷம் தந்திட வேண்டும். ஆசை காதல் கைகளில் வந்தால் வாழ்வே சொர்க்கம் ஆகுமே. ஆசை காதல் கைகளில் வந்தால் வாழ்வே சொர்க்கம் ஆகுமே. ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மன்னம் ஆசையில் ஊஞ்சலில் ஆடும். ஆயிரம் ஆயிரம் காலம் அந்த ஞாபகம் பூமழை தூவும். அப்படியே கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இது ஒரு வாழ்க்கையா? இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, காதல் பண்ணிருப்பாங்க நடுவர் அவர்களே, காதலிச்ச பொண்ணுக்கே தெரியாம. ஆமா, இது ஒரு காதலா? இது ஒரு காதலா? இது ஒரு காதலா? ஆசை வந்து என்னை ஆட்டிவிட்ட நீரம் வெற்றி விரையாகி குற்றம் சொல்ல வேண்டும். காற்றடிக்கும் நேரம் மாவு விற்க போனே, பொட்டு மழை காலம் உப்பு விற்க போனே. தப்பு கணக்க போட்டு தவிச்சே தங்கமே, ஞான தங்கமே. பட்ட பிறகே புத்தி தெளிஞ்சே தங்கமே, ஞான தங்கமே. நலம் புரிந்தாய் எனக்கு, நன்றி உரைப்பேன் உனக்கு. நான் தான் உன்னை நினைச்சே பாட்டு படிச்சே தங்கமே, ஞான தங்கமே. என்ன நினைச்சே நானும் சிரிச்சே தங்கமே, ஞான தங்கமே. எனக்கு எங்க அம்மா எல்லாம் சொல்லி தருவாங்க, எப்பவுமே சொல்லி தருவாங்க. நீ திருமணம் ஆகி போன அப்புறம் உன்னோட மாமியாரை நல்லா பாத்துக்கணும். எதுக்காக அப்படி சொல்லி தருவாங்கன்னா, வளருது பண்பாடு.
எதுக்காக சொல்லி தருவாங்கன்னா, உன்னோட மாமியார நீ பார்த்து பார்த்து அவளுக்கு வயிறு பசியோட அவனை பெத்தவளுக்கு நீ சாப்பாடு கொடுக்கும் போது உன்னோட மருமகா இறைவனோட அருளால கண்டிப்பா எனக்கு சாப்பாடு அளப்பா, கண்டிப்பா என்ன ஒரு முதியோர் இல்லத்துல கொண்டு விட மாட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆண்மகனுக்கு தெரியணும், என்னை பெற்றவள் அப்படின்னு தெரியணும். எந்த ஒரு பெண்ணாலுமே கெட்டு போறது கிடையாது. நடுவர் அவர்களே நல்லா புரிஞ்சுக்கோங்க. கலாச்சாரம் போகுது, சாரி கட்டல, எப்பவுமே நம்ம வந்து ஸ்கர்ட் போடுறோம், ஷார்ட்டா ட்ரெஸ் போடுறோம் அப்படின்ட்டு உடைய பத்தி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அப்படித்தானே? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த காலத்திலேயுமே எத்தனை பெண்கள் வளையல் போட்டுக்கிட்டு இருக்காங்க, எத்தனை பெண்கள் தினந்தோறும் ஒரு கோயில் திருவிழா வந்தாலும் சரி, ஒரு திருமண விழா வந்தாலும் சரி, எங்க போனாலுமே தலை நிறைய பூ வச்சுக்காங்க. யாருக்காக வச்சுக்கிறாங்க? தன்னோட கணவனுக்காக, அப்படித்தானே? தான் சுமங்கலி என்பதை வெளிக்காட்டுவதற்காகவே தன் கணவனுக்காக அந்த மல்லிகை பூவை சூடுகிறாங்க. அந்த மல்லிகை பூ கூட யார் வாங்கி தரணும்னு ஆசைப்படுறாங்க? கணவன். அவர்களே, முன்னாடி எல்லாம் ஒரு கை நிறைய வளையல் போட்டு ஒரு வயிற்றுல வந்து ஒரு பெண்மணி கருவுற்றி இருக்காள் அப்படின்னா வீட்டு மட்டுக்கும் வச்சு ஒரு ஃபங்க்ஷனா எடுப்பாங்க. ஆனா இப்ப அப்படி கிடையாது. தங்க மகள் வயிற்றில் ஒரு கதிர் போல ஒரு மகன் வளர்ந்து கொண்டிருக்கிறான்னு சொல்லி ஊரே திரண்டு வர்றது மாதிரி அவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனா எடுக்கிறாங்க, அப்படித்தானே? முன்னாடி எல்லாம் ஒரு பெண்மணி பெரிய பிள்ளை ஆயிட்டானா கூட என்ன பண்ணுவாங்க? யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிதான் பண்ணுவாங்க. ஆனா இப்ப அப்படியா? தாய்மாமன் சீரோட எவ்வளவு அழகா நடக்குது ஒரு ஃபங்க்ஷன். முன்னாடி அப்படியே நடக்குது இல்ல, வளர்ந்துகிட்டு தான் இருக்கு. பண்பாடுங்கிறது வளர்ந்துகிட்டு தான் இருக்கு நடுவர் அவர்களே. எனவே தமிழர் பண்பாடு தளரவில்லை, வளர்ந்துதான் கொண்டிருக்கிறது என்று கூறி நடுவர் அவர்களும் வளர்ந்து கொண்டிருக்கிறது தான் என்று தீர்ப்பு கூறுவீர்கள் என்று நம்பி வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பாக இரண்டு பக்க வாதங்களும் தெளிவாக முடிந்திருக்கின்றது. அழகா பேசியிருக்காங்க, நிறைய கருத்துக்களை பகிர்ந்திருக்காங்க. இந்த பொங்கல் திருநாளில் தமிழர் பண்பாடு குறித்து ஒரு பட்டிமன்றம் பேசியமைக்காக அந்த பேச்சாளர் பெருமக்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றிகளை இசைக்கலைஞர்களுக்கு பார்த்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரிவித்துக் கொண்டு உடனடியாக ஒரு சின்னதாக ரொம்ப எளிமையாக ஒரு தீர்ப்பு. தமிழ் பண்பாடு வளர்கிறதா தளர்கிறதா? இதுதான் இன்னைக்கு உள்ள கேள்வி. முதல்ல மொழி எப்படி இருக்கு? சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே, அதை தொழுது படுத்திடடி பாப்பா என்று சொல்லுகின்றான் பாரதி. அந்த மொழி இன்னைக்கு எப்படி வளர்ந்துருக்கா? இப்போ நீங்கள் ஒரு கேரளாவில் போனீங்கன்னா, வீட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா அவங்க வெளியே இங்கிலீஷ் பேசுவாங்க, ஹிந்தி பேசுவாங்க, எத்தனை மொழினாலும் பேசுவாங்க. ஆனால் அவங்களுக்குள்ளாடி பேசும்போது ஒரு மலையாளியும் இன்னொரு மலையாளியும் பேசும்போது எப்படி தான் பேசிக்கிறாங்க? மலையாளத்தில் தான் பேசுவாங்க. நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். வீட்டுக்குள்ளே தாய் பிள்ளைகள் எல்லாம் மலையாளத்தில் தான் பேசுகிறாங்க. ஒரு தெலுங்கர் அங்கே போனீங்க, ஆந்திராவுக்கு போனீங்கன்னா அவங்க இங்கே நிறைய பேர் இருக்காங்க, நம்மளே பார்த்துருக்கோம். வெளியில் என்ன தமிழில் பேசுகிறாங்க, தமிழர்களால் ஆங்கிலத்தில் பேசுகிறாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே பேசும்போது, நண்பர்களோடு பேசும்போது, அவங்க உறவுகளோடு பேசும்போது தெலுங்கில் தான் பேசுகின்றார்கள். இதுதான் ஹிந்தியும். ஹிந்திக்காரன் அப்படிதான். வெளியில தமிழ்நாட்டுக்கு வந்தாங்கன்னா உடனே தமிழ் படிச்சுக்கிறான், தமிழ்ல பேசுறான், இங்கிலீஷ்ல பேசுறான், எந்த ஊருக்கு போறானோ அதை பேசுறான். ஆனா அவனுக்குள்ள சந்திக்கும் போது அந்த நண்பர்கள், அந்த தெலுங்கு இந்திக்காரனை சந்திக்கும் போது அந்த உறவுகள் அவங்க வீட்டுக்குள்ள ஹிந்தில தான் பேசுறான். ஆனால் இவற்றில் சிதைந்து போய் கிடக்கின்ற ஒருத்தன் உண்டு அப்படின்னு சொன்னா அது யாரு? தமிழன். வெளியிலையும் ஒழுங்கா பேச மாட்டான், வீட்டுக்குள்ள மம்மி, டேடி, ப்ரோ, சிஸ், ஐயோ கொலிக்கு, ஆன்டி. இது என்ன? இதுதான் இன்னைக்கு தமிழன் வீட்டுக்குள்ள நடக்கக்கூடிய மொழி, நடமாடக்கூடிய சொற்களே இன்னைக்கு தமிழ்ல இல்லை. எப்படி நான் வளர்கிறதுன்னு சொல்ல முடியும்? இது உண்மை. தமிழனே வீட்டுக்குள்ள பிள்ளைகள்டால இல்லைன்னா தமிழனை கண்ட உடனே தமிழில் பேசுறதே ஒரு அவமானமாக நினைக்கா. உடனே ஆக்சுவலி இந்த வந்து பொம்பளை பிள்ளைய, ஆக்சுவலி மை ஃபேமிலி இஸ் யூர் வெரி வெரி பிக், நோ ஐ மை அங்கிள் கம்மிங் ஃப்ரம் கனடா, யூ நோ த வெரி பாப்புலர் சிட்டி சான் பிரான்சிஸ்கோ. நடக்குது இல்லையா இன்னைக்கு? இது தமிழர்கள்ட்ட பார்க்கலாம், தமிழ் பிள்ளைகள்கிட்ட பார்க்கலாம். வேற எவன்கிட்ட மேனேஜ் செய்ய முடியாது, ஏன்னா அவனுக்கு மொழி பற்று இருக்கின்றது. ஆனால் இவன்கிட்ட என்ன இருக்கு? ஆங்கில மோகம் இருக்கின்றது. அந்நிய நாகரிகத்தின் மீது மோகம் பிடித்து அலைகின்ற ஒரு இனமாக நம்ம மாறிவிட்டோமோ என்ற ஒரு சந்தேகத்தை இந்த மன்றம் எழுப்புகின்றது. இதற்கு காரணம் பல விஷயம், சினிமாவா இருக்கலாம், சீரியலா இருக்கலாம், என்னென்னலாமோ இருக்கலாம். என்ன செய்தான் தெரியுமா? ஒரு சாமியார்கிட்ட ஒரு தமிழன் இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கான் தெரியுமா தம்பி? உண்மையில நான் சொல்றேன், தமிழனுடைய நிலைமை தான். இதுக்காண்டி எவ்வளவு பேர் நம்மளை திட்டுனாலும் பரவாயில்ல, நான் சொல்றேன். என்னன்னா, ஒரு சாமியார்ட்ட வந்து ஒருத்தன் கேட்கிறான், என்ன கேட்டான்னு சொன்னா, சாமி ஞான மரணம்னா என்ன செய்யணும் அப்படின்னா, உடனே தான் அவர் சொன்னாரு, ஞான மரணம்னா காலையில எழும்பி குளிச்சுக்கிட்டு சாமிக்கு முன்னாடி நின்று
மந்திரத்தை சொல்லிக்கிட்டு 2 பழத்தையும் சாப்பிடு உனக்கு ஞான மரம் அப்படின்னார். உடனே தான் அவன் அடுத்த கேள்வி கேட்டான், என்ன பழம் சாப்பிடணும், யாத்தம்பழமா பூவங்கதலி சாப்பிடணுமான்னு. உடனே தான் சாமியார் சொன்னார், உனக்கு ஜென்மத்திலேயும் ஞானம் வராது. என்ன மந்திரம் சொல்லணும்னு நீ கேட்டிருந்தீங்கன்னா உனக்கு என்ன செய்யும், ஞானம் வரும். இவன் பழம் திங்கிறதுலே இருக்கான் பத்தியா. நான் ஒரு புத்தகத்தை வெளியிட்டேன். புத்தகம் வெளியிட்டுள்ளான்னு என் நண்பன்கிட்ட சொன்னேன், நண்பா ஒரு புத்தகம் வெளியிடுறேன், புத்தகம் வெளியிட முடிஞ்ச உடனே புரோட்டாலாம் போடுறோம், புரோட்டா சாப்பாடு எல்லாம் உண்டுன்னா. உடனே நான் சொன்னான், வாழ்த்துக்கள் நண்பா, நீ புத்தகம் வெளியிடுறதுனால எனக்கு ஒரு 10, நானும் புத்தகம் தான் கேட்பான்னு நினைச்சேன், ஒரு 10 புரோட்டா மட்டும் பார்சல் பண்ணி அனுப்பியான்னு கேட்கான். என்ன லட்சணத்தில் இருக்கான்னு தெரியுமா? இப்படி ஒரு மழுங்கல் கோஷ்டிகளாக மாறிவிட்டு இருக்குது. டிவியை பார்த்தாலும் சரி, நல்ல நிகழ்ச்சிகளை இவனும் பார்க்க மாட்டான். எங்கெல்லாம் மோசமானதாக இருக்கோ அதெல்லாம் என்ன செய்துகிட்டு இருப்பான், பார்த்துக்கிட்டு இருப்பான். இது நடக்குவா இல்லையா? தமிழனுடைய பண்பாடு எப்பேற்பட்டது. முன்னோரெல்லாம் மூடர்கள் அல்ல, நமக்கு பண்பாடு அடியமாடி, நமக்கு பண்பாடு ஆடையை மாற்றி தமிழ் மகள் நடை போடு, தமிழ் மகள் நடை போடு. முன்னோர்கள் மூடர்கள் அல்ல. இன்னைக்கு என்ன ட்ரெஸ்னாலும் போட்டுக்கிட்டு, ஏன் ட்ரெஸ் ஏன் உடம்பு நான் போடுவேன், உனக்கு என்ன, நீ ஏன் பார்க்குற, அவன் ஏன் பார்க்குறான், அவனுக்கு கண்ணு அவன் பார்ப்பான், உனக்கு என்ன அப்படின்னு அவன் கேட்டானா என்ன ஆகும்? நான் எங்கேயும் பார்ப்பேன். இப்படி தானே போயிட்டு இருக்கு. இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு சம்பவம் நடந்ததுக்கு காரணம் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? அப்போ ஒரு பக்குவம் வேணும், ஆடைகளில் ஒரு பக்குவம். அது இன்னைக்கு தொலைத்து விட்டோம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை இவங்க சொல்றாங்க. இப்படி பலவிதமான குழப்பங்கள் நமக்குள்ள இருந்தால் நிறைய பிரச்சனைகள், சீரிட்டி தண்ணி அடிச்சுட்டு கிடக்கான், தெருவில் கிடக்கான், எல்லாமே பண்பாட்டினுடைய சீரழிவுகளாக தான் நான் பார்க்குறேன். கடைசியாக ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். கம்பராமாயணத்தில் தமிழனுடைய பண்பாட்டை ரொம்ப அருமையாக கம்பன் ஒரே ஒரு பாட்டில் சொல்லுவார். நாரம் கொண்டார், நாடு கவர்ந்தார், நடையில்லா வாரம் கொண்டார், ஒருவர்க்காய் மனைவாழும் தாரம் கொண்டார், இவர்கள் தம்மை தர்மம் தான் ஈரும் கண்டாய் அப்படின்னு சொல்றார். நாரம் கொண்டார், நாடு கவர்ந்தார்னா நல்லாட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மன்னனுடைய நாட்டை போய் கவருவது என்பது பெரிய குற்றம், செய்யக்கூடாது. அன்பு நீதியோடு ஒருத்தர் ஆட்சி செய்துட்டு இருக்கான்னா அவன்கிட்ட என்ன செய்யக்கூடாது, வம்புக்கு போகக்கூடாது. நீதி நேர்மையோடு நியாயமா இருக்கான் ஒருத்தன்னா அவனை என்ன செய்யக்கூடாது, வாய்ப்பளம் தானே பேசக்கூடாது வெளியே வந்து. அது நடக்குதா இல்லையா? அப்படித்தானே சொல்றோம். நேர்மையா இருந்தான்னு சொன்னா பிழைக்க தெரியாதவன். நாரம் கொண்டார், நாடு கவர்ந்தார், நடையில்லா வாரம் கொண்டார். நடையில்லா வாரம் கொண்டார்னு சொன்னா அநியாய வரிகள் போட்டு ஆட்சி செய்யக்கூடிய ஒருத்தன். அதுவும் நடக்குதா இல்லையா? அநியாய வரிகளை போட்டு மக்களுக்கு மேல போட்டு ஆட்சி செய்து கொடுங்கோல் ஆட்சி செய்யவன். கடைசியா ஒன்று சொல்லுவான், இது ரெண்டும் கூட விட்டுடலாம், ஒருவர்க்காய் மனைவாழும் தாரம் கொண்டார். நல்ல குடும்பத்தில் போய் சிலவன் கும்மி அடிச்சிருவான் தெரியும் இல்லையா? ஒருவர்க்காய் மனைவாழும் தாரம் கொண்டார். ஒருவனுக்கு ஒருத்தி என்பது நம்முடைய பண்பாடு. அந்த பண்பாட்டின் வழியே சென்று கொண்டு இருக்கின்ற அந்த புருஷ மனைவிக்கு இடையில போய் பிரச்சனை கிளப்பி, இல்லைன்னா அவர்களுடைய பிரச்சனைகளை சாதமாக்கி அந்த குடும்பத்தில் கவர்ந்து அந்த குடும்பத்தில் பிளவை ஏற்படுத்துகின்றவன் அவன் தான் யாரு? தாரம் கொண்டார். இவர்கள் தம்மை சட்டம் விட்டுடலாம், சட்டம் ஒன்றும் செய்யாது. இதெல்லாம் அது பாட்டு விட்டுட்டு அவனே சொல்லிட்டான், கோர்ட்டே சொல்லியிருக்கு. இதுக்கு சட்டத்திலெல்லாம் தண்டனைக்கு என்னது, அவங்க இஷ்டங்க, எப்படி வேணாலும் போங்க, தாலியை நீங்கள் கெட்டினாலும் சரி, போட்டாலும் சரி, போடாமல் போனாலும் சரி. அப்படி கொஞ்சம் பேர் சொல்லிக்கிட்டு தெரியான். நாய் மாதிரி வாழுங்க, கழுத மாதிரி வாழுங்க, எவனோ எப்படியும் வாழ்ந்துக்கிடுங்க, இதுதான் வாழ்க்கைன்னு ஒரு போதனையை உருவாக்கி கொடுத்துருக்கான். அன்னைக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் தாலி என்பது எப்பேற்பட்ட வேலி என்பது அன்னைக்கு சொன்னாங்க. ஆனால் அன்னைக்கு எப்படியும் இருக்கலாம், இதில் சட்டம் தண்டிக்க முடியாது, யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இப்படிப்பட்ட தவறுகள் நடக்கும் பொழுது இவற்றை தர்மம் தான் ஈரும் கண்டாய், தர்மம் இவர்களை கொல்லும். தர்மம் நீ கடவுளை சொல்லுகின்றார், இவர்களை எல்லாம் கடவுள் தண்டிப்பான். அப்போ நல்ல வாழ்க்கை அப்படிங்கக்கூடியதே இன்னைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றமா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினத்திலே பல நிகழ்வுகளை நாம் உள்வாங்கும் பொழுது நிச்சயமாக இந்த தமிழர் பண்பாடு என்பது தளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அதை மேலும் தமிழர்களாய் நின்று அதை உணர்ந்து நம்முடைய மொழியை, நம் பண்பாட்டை, நம் கலாச்சாரத்தை நாம் பின்பற்றி தமிழர்களாக வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.